ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 12 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதாவது இன்றைக்கி வெட்னஸ்டே, நமக்கு வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள் கவுன்சிலிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு மண்டே ஃபெப் 9 தான். ஏன்னா இன்றைக்கி ஃபெப் 5 6 7 8 9 4 நாள் கிடையாது நமக்கு கவுன்சிலிங். ஃபெப் 9 தான் நமக்கு அடுத்து கவுன்சிலிங். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சில பேருக்கு வந்து நாளைக்கு கவுன்சிலிங் இருக்கா அப்படின்ட்டு டவுட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிடையாது, நமக்கு 9 தான் கவுன்சிலிங். ஸோ நமக்கு மண்டே தான். ஸோ இன்றைக்கி என்னென்ன சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்துருந்தோம் பிசிக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேகன்சிஸ் பிசியில் இருக்குது. ஆனால் பட் அது வந்து எடுக்க முடியாதுன்ற மாதிரியே இருந்ததில்ல. ஆனால் பட் அவங்க வரவன் என்ன சொன்னால அது வந்து க்ரைட்டீரியாவில் வேறு இருக்குது. ஏன்னா சிஓஏ முடிச்சிருக்கணும், கோஆப்ரேட் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிசியில் இருக்குது. ஸோ அதனால் மேபி இன்னும் போகாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகரியும் பார்ப்போம். நம்ம டிடபிள்யூ எக்ஸர்விஸ்மேன் அது ரெண்டுக்கும் மட்டும் பார்க்கலாம். பிடபிள்யூடிக்கு நான் நாளைக்கு உங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எதில் இல்லாமல் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கறதுக்கு டைம் ஆகும்ப்பா. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரி நமக்கு இருக்கும், என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் வருது உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக, அதுக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே லிங்க்கில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நீங்கள் வந்து வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எஸ்சி ஜென்ரல் பார்க்கலாம். ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னா 93 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஆனால் பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பார்த்தோம். ஆப்சன்டீஸ் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் ஆப்சன்டீஸ் பார்த்துடலாம்ப்பா நம்ம. அவுச். ஒன்றும் யா ஆக்சுவலாக 1027 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1235 இருந்துச்சு. ஸோ 1235 இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1027. ஸோ இன்றைக்கி நமக்கு 208 மெம்பர்ஸ் வேக்கன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. 400ல் 208 வந்து ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியர்லி வந்து 192 வேக்கன்சிஸ் வந்து ஆப்சன்டீஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து 200க்கு 200, ஸோ இங்கே ஒரு 8 கூட இருக்குது அப்படின்னா 92, 192 ஆப்சன்டீஸ் நமக்கு இன்றைக்கி. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கம்மி தான்ப்பா. நேற்று வந்து 222 நினைக்கிறேன் நான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு 192 தான் ஆப்சன்டீஸ். நான் சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி வீடியோவில் கண்டிப்பாக 200 நியரில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 192 தான் நமக்கு ஆப்சன்டீஸு. சரி, ஓகே. இப்போ வந்து எந்தெந்த கம்யூனில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம கீழே இருந்தே போகலாம்ப்பா. இன்றைக்கி ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூஷுவலாக வந்து இந்த 65 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா பிசி ஜென்ரல். ஸோ பிசி ஜென்ரலில் 65 இருக்குது. நேற்று வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 இருந்துச்சு. ஸோ 65ன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 8 பேர் எடுத்திருக்காங்க பிசிஎம்மில் ஜென்ரலில். இந்த 30ன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி உமன். ஓகேவா? நேற்று எவ்வளோ பேர் இருந்தாங்க? 31 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரே ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. நான் சொன்னேன் ஜென்ரல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒன்று தான் விஓவில் எடுத்திருக்காங்கப்பா. அது அந்த விஓவில் எடுத்த அந்த ஒரு வேகன்சிஸ் தான் அந்த ஒரு வேகன்சிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ் டீம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா அந்த 30 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து இது வந்து நமக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலு, இது உமனு, இதே பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 இந்த 6 தான். இந்த 18 என்ன அப்படின்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசிஎம்மில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மு. அந்த 6 பார்த்தோம் அப்படின்னா உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இதுதான்
அப்படியே நம்ம பக்கத்தில் டிடபிள்யூ இருக்காங்க, டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டிடபிள்யூ வந்து நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, பிசிஎம் பிசிஎம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த ஒன்று வந்து நமக்கு வந்து இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் அந்த ஒன்று. ஸோ பிஎஸ்டிஎம் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 6 வேக்கன்சிஸு நமக்கு. ஸோ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இல்லாமல் 6 வேக்கன்சி, பிஎஸ்டிஎம்மோட ஒரு வேக்கன்சிஸு. இதே டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 வேக்கன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டிடபிள்யூ. அது வித்தவுட் பிஎஸ்டிஎம். வித் பிஎஸ்டிஎம் இல்லவே இல்லைங்க பாருங்கள். டிடபிள்யூ பிசிஎம் டிடபிள்யூ இருக்கா, பிசிஎம் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் இல்லவே இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, நமக்கு டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ பிசிஎம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே யார் இருக்கான்னு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எஸ்சிஏ இருக்காங்க, எஸ்சிஏ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பிடபிள்யூடிக்கு சேர்த்து சொல்லிடுறேன்ப்பா. இன்றைக்கி நான் கொஞ்சம் எழுதலை. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அது என்னென்ன கேட்டகரியில் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, ஆத்தோ வந்து பிஎஸ்டிஎம்மில் இருக்கா, உமனில் இருக்கா, பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருக்கா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் எனக்கு சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் இங்கே பாருங்கள் 16 இருக்குது பார்த்தீங்களா, இதான் எஸ்சிஏ ஜென்ரல். நேற்று எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 27 இருந்துச்சுப்பா. நேற்று நமக்கு 27 இருந்துச்சு, இன்றைக்கி 16 தான் இருக்குது. அப்படின்னா 11 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு எஸ்சிஏ ஜென்ரலில். இந்த 12 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ உமனு. ஸோ நேற்று நமக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 இருந்துச்சு. ஸோ 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், இது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 இருந்துச்சு, 2 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 12 இருக்குது. இந்த 12 உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 14 தான் பிறந்திருக்கு, அதுவும் 14 தான் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து எஸ்சிஏ. ஸோ எஸ்சிஏ வந்து டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேனை பார்க்கலாம். ஸோ இந்த ஒன்று அதுதான் வந்து நான் நேம் டிடபிள்யூன்னு நினைக்கிறேன். ஷோலாம் இங்கே இருக்குது பாருங்கள், எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் பிஎஸ்டிஎம் இருக்குது. பிஎஸ்டிஎம் இல்லை, எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்சிஏல வந்து ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம இப்போ எஸ்சிஏ பார்க்குறோம். எஸ்சிஏ டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது எஸ்சிஏ டிடபிள்யூக்கு. ஸோ நீங்கள் எஸ்சிஏ டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அது எப்படின்னா வந்து பிஎஸ்டிஎம் இல்லாமல். ஸோ அதுதான் இந்த ஒரு வேக்கன்சிஸு. இந்த 16 வேக்கன்சிஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாங்க பாருங்கள், அந்த பிஎஸ்டிஎம்க்கு வந்து உங்களுக்கு 16 வேக்கன்சிஸ் இருக்குது உங்களுக்கு பிஎஸ்டிஎம்க்கு. டிடபிள்யூ இல்லாமல் நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லாமல் டிடபிள்யூக்கு இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிஎஸ்டிஎம் எதுவுமே இல்லைங்க. வித்தவுட் பிஎஸ்டிஎம் வச்சு தான் இந்த 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்சிஏ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிடபிள்யூவில் ஒன்று தான். அதிலே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 வேக்கன்சிஸ் இருக்குது. இதான். இதே எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. அதே எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 இருக்குது. இதுதான் எஸ்சிஏக்கு. பிசிஎம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 6. அதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு வந்து டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம்மில் 9. பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை, நெல். பிசிஎம் டிடபிள்யூ 6 தான் நினைக்கிறேன்.
9 தான், கரெக்டு தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எஸ்சிஏ முடிச்சிட்டோம், பிசிஎம் முடிச்சிட்டோம், எஸ்சி முடிச்சிட்டோமா இல்லை, ஸோ இந்த 2 மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஆமாம், சரி ஓகே. எஸ்சிஏவும் பிசிஎம் முடிச்சிட்டோம். நம்ம ஜிடி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஜிடி ஜென்ரல் இருக்குது, ஸோ ஜிடி உமனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிடி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜிடி உமன்னு பார்த்தா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே வந்து நீங்கள் ஜென்ரலில் வந்து பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இது டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் பாருங்கள். ஜென்ரல் பிஎஸ்டிஎமுக்கு வந்து 2 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎமுக்கு 1 தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 7 இருக்குது ஜென்ரலில், உமனுக்கு 2 இருக்குது. அதோட பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, இது 1. இதுதான் வந்து ஜென்ரல் டேர்னுக்கு. இதே ஜென்ரல் டேர்ன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் டிடபிள்யூக்கும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன், ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேன், ஜிடி எக்ஸு பிஎஸ்டிஎம்மு, ஸோ ஜிடி டபிள்யூ பிஎஸ்டிஎம்மு, ஜிடி டிடபிள்யூ. ஸோ பாருங்கள், டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா 44 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு. ஸோ டிடபிள்யூ அதோட பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 5 இருக்குது, இந்த 5. ஸோ ஜென்ரல் 44 வேக்கன்சிஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 இருக்குப்பா. இது எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 67 வேக்கன்சிஸ் இருக்குது. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், 67 பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம் 6. இது யாருக்கு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, இது டிடபிள்யூக்கு, இது ஜென்ரல் டேர்ன். ஜென்ரல் டேர்ன் அப்படின்றனால யார் வேணாலும் எடுக்கலாம்ப்பா. ஓகே, நாம் இப்போ ஜென்ரல் டேர்ன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே யார் இருக்கா? எஸ்சிஏ முடிச்சாச்சு, பிசிஏ முடிச்சாச்சு, ஜென்ரல் டேர்ன் பிசி இருக்குது. பிசியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டும் பார்க்கலாம், அப்புறம் மேலே பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே 6 இருக்குது. ஸோ பிசி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்க்கலாம். ஸோ பிசி கண்டினியூட்டி இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இங்கே இருக்குது. அதே மாதிரி பிசி ஜென்ரல் இங்கே இருக்குது, பிசி உமன் இங்கே இருக்குது, பிசி டிடபிள்யூ இங்கே இருக்குது, பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது. ஸோ பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் இல்லை போல், ஏன் இருக்கே, கீழே இருந்துருக்கணும், பார்க்கல. சரி ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசி பார்த்தோம் அப்படின்னா பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சிஸ் இருக்குது. அதோட பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. உமனுக்குன்னு பார்த்தா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அதோட பிஎஸ்டிஎம் எதுவுமே இல்லை. இதுதான் பிசிக்கு. ஸோ இது ஜென்ரல், இது உமன். இதே டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா 39 வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த 39 இருக்கா, அதுக்கப்புறம் இந்த 6, இது பிஎஸ்டிஎம்மு, இது வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ டிடபிள்யூக்கு. இதே எக்ஸ் சர்வீஸ் மேனுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45. பாருங்கள், இந்த 45 இருக்கா, அதுவும் இந்த 45 பிஎஸ்டிஎம் இங்கே எல்லாம் நான் கீழே எழுதியிருக்கேன், 10ன்னு எழுதியிருக்கேன். ஸோ பிஎஸ்டிஎம் 10 கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ பிசிஎம்மில் வந்து பிசியில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 45 வித்தவுட் பிஎஸ்டிஎம், வித் பிஎஸ்டிஎம் 10 இது. ஸோ 10. ஸோ இதுதான் நமக்கு டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. பிசிக்கு நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி எம்பிசி இருக்குது. ஓகே, எம்பிசி பார்க்கலாம். ஸோ எம்பிசி வந்து ஜென்ரலு
உமனு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் வந்து தீந்துருச்சு. ஸோ அதனால தான் அங்கே காலமில் இல்லை. ஓகேவா? தீந்துருச்சு அப்படின்னா அந்த காலம் வந்து அவங்க எடுத்துருவாங்கப்பா. அவங்க இடத்துக்காக எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் அங்கே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த 3ன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜென்ரலு. இந்த 3 வந்து உமனுக்கு. ஸோ பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 1. ஸோ எம்பிசியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி இப்படி தான் வரும். 3 தான் வரும். ஸோ வந்து இது ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம், இது உமன். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 9 வேக்கன்சிஸ் தான் இருக்குது நம்மளுக்கு எம்பிசிக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டிடபிள்யூ பார்க்கலாம். எம்பிசி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எக்ஸர்விஸ் மேன் பார்க்கலாம். நமக்கு அப்புறம் குழப்பம். ஸோ பாருங்கள், நமக்கு இங்கே வந்து எம்பிசி டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 34 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிடபிள்யூக்கு, எம்பிசியில் ஜென்ரலில் இது, ஸோ அதாவது டிடபிள்யூக்கு இது வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது வித் பிஎஸ்டிஎம். ஸோ மொத்தம் 36 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸர்விஸ்மேன் பார்க்கலாம். எம்பிசி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம். ஸோ நம்ம எக்ஸர்விஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எம்பிசியில் வந்து 41 வேக்கன்சிஸ் இங்கே இருக்குது. இது பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 வேக்கன்சிஸ் தான். இதுதான் வந்து எக்ஸர்விஸ்மேனுக்கு எம்பிசிக்கு. ஓகே, பிசி முடிச்சிட்டோம், எம்பிசி முடிச்சிட்டோம். எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி வந்து எஸ்டி ஜென்ரலு, எஸ்டி உமனு, எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம், எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஃபஸ்ட் கடைசி அப்படி தான் 4யுமே பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது ஜென்ரல்னு பார்த்தா 124 வேக்கன்சிஸ் இருக்குது. பார்த்தீங்களா? நேற்று 126 இருந்துச்சு, 2 ஃபில் ஆகிட்டு 124 இருக்குது. இந்த 2 என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் எஸ்டியில் உமன், அந்த 2 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது கவுன்சிலிங் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ இந்த 6 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 வந்து என்ன அப்படின்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அந்த 6. இதே அந்த 3 என்ன அப்படின்னா வந்து எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம். அது எந்த சேஞ்சஸுமே இல்லைப்பா. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நமக்கு அந்த இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ எஸ்டி டிடபிள்யூ எக்ஸர்விஸ்மேன் பார்க்கலாம். ஸோ எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம். ஸோ பாருங்கள், பிஎஸ்டிஎம் அதாவது பிஎஸ்டிஎம் இல்லாமல் நமக்கு இல்லை. ஸோ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்டியில் வந்து நமக்கு பிஎஸ்டிஎம் வச்சு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1 தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ பாருங்கள், இங்கேருந்து இங்கே 1 தான். ஸோ இங்கே வந்து டிடபிள்யூக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது பிஎஸ்டிஎம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் இல்லாமல் நமக்கு இல்லவே இல்லை டிடபிள்யூக்கு. எக்ஸர்விஸ்மேனுக்கு இதுவே இல்லை, வேக்கன்சிஸே எக்ஸர்விஸ்மேனுக்கு இல்லை. ஸோ எஸ்டியை நல்லா பார்த்துக்கோங்கப்பா. எக்ஸர்விஸ்மேனுக்கு இல்லவே இல்லை. டிடபிள்யூக்கு பிஎஸ்டிஎம் இல்லாமல் இல்லை, பிஎஸ்டிஎம் வச்சே நமக்கு ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் எஸ்டி. நெக்ஸ்ட் எஸ்சி பார்க்கலாம். ஸோ எஸ்சி வந்து ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் எஸ்சி உமன், செகண்டு எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகே,
ஸோ இப்போ ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 93 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து 235 வேகன்சிஸ் இருந்துச்சுப்பா. ஸோ பாருங்கள், நமக்கு 235 வேகன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 93 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா நிறையா வேகன்சிஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எடுத்திருக்காங்க எஸ்சி ஜென்ரலில். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 142 பேர் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுதான் இப்போ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து 65 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலில் பிசியில் வந்து 63 வரைக்கும் எடுத்திருக்காங்க. எம்பிசியில் 68 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து ரொம்ப வந்து இவ்வளோ பேர் ஃபில் ஆகும் அப்படின்றது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க என்னன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நிறையா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலில் ஸோ இந்த 24ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உமனு. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 44 இருந்துச்சு. ஸோ இப்போ 24 அப்படின்னா 20 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உமனும் ஜென்ரலும். இதே பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14ம் 7ம். ஸோ இந்த 14 என்ன அப்படின்னா நமக்கு பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ அப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 19 தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஜஸ்ட்டு வந்து 5 தான் வேகன்சி போயிருக்கு. ஸோ இந்த 7க்கு வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 இருந்திருக்கு. ஸோ 3 தான் போயிருக்கு. ஸோ பிஎஸ்டியும் அவ்வளோக்கா போகலை. ஆனால் ஜென்ரலில் வந்து நிறையா போயிருக்குப்பா. உமன்லேயுமே நிறையா போயிருக்கு. ஸோ இதான் வந்து எஸ்சி. ஸோ இதிலே வந்து எஸ்சி டிடபிள்யூ சொல்லலாம். ஓகே, எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம். எஸ்சி டிடபிள்யூ எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம். சரி, ஓகே. ஸோ வந்து நமக்கு இந்த 31 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடபிள்யூ பார்க்கலாம். 31. அதே மாதிரி அது வந்து பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா 3. ஸோ இங்கே இருக்க பாருங்கள் 3, அதுதான். ஸோ இதுதான் டிடபிள்யூக்கு. ஸோ இது வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது வித் பிஎஸ்டிஎம், இது எஸ்சிக்கு. இதே வந்து நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25 இருக்குப்பா. இங்கே வந்து என்ன இருக்குன்னா 3, மொத்தம் 28 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கான கவுன்சிலிங். இன்னும் நமக்கு அவைலபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1027 வேகன்சிஸ் இருக்குப்பா. 1027 வேகன்சிஸ் இருக்குது. மேக்ஸிமம் எஸ்சியில் இன்றைக்கி நிறையா போயிருக்காங்க. எஸ்சிக்கு மட்டும் இன்னும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, 93 இருக்குது, 14 இருக்குது, 24 இருக்குது, அண்ட் தென் 7. ஆக்சுவலாக வந்து 138 வேகன்சிஸ் வந்து இன்னும் எஸ்சிக்கு மட்டும் இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் ஜஸ்ட் வந்து உமன் வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி 93, 14, 24, 7. மேக்ஸிமம் வந்து எஸ்சியில் தான் இன்றைக்கி நிறையா வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆயிடுச்சுன்றனால அதுக்கு மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன்னா எஸ்டியில் இன்னும் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. 2 வேகன்சிஸ் தான் குறைஞ்சிருக்கு. பிசிஎம்லையுமே வந்து 1, இங்கிட்ட ஒரு 2, 3, அங்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 வேகன்சிஸ் குறைஞ்சிருக்கு பிசிஎம்மில். ஸோ 10 to 11 வேகன்சிஸ் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிலவரம். ஸோ பிசிஎம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 65, அப்புறம் இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 30, ஸோ இங்கே ஒரு 6. ஸோ நமக்கு 119 வேகன்சிஸ் இருக்குது. இன்னும் பிசிஎம்க்கு கரெக்டாக 10 வேகன்சிஸ் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஜிடியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஜிடியில் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு டே 12 கவுன்சிலிங் முடிஞ்ச எண்டிங்கில் வந்து இது தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எஸ்சி வந்து கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து குறைஞ்சிருக்குப்பா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மண்டே போங்க. ஏன் அப்படின்னா மண்டே போகிறத வச்சு தான் நம்ம டியூஸ்டே இது பண்ண முடியும். ஏன்னா வந்து இவ்வளோ வேகன்சிஸ் போகும். ஆனால் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம லைவ் வச்சுருக்கும்போது கேட்டாங்க, ஒரே ஒரு கம்யூனலில் இருக்க எல்லோரும் போவாங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒரே கம்யூனலில் போகிறாங்க அப்படின்ட்டு அப்படி கேட்டிருந்தாங்க ஒரு ப்ரோ. நான் கூட சொன்னேன் அப்படின்னு கிடையாது, ஒரு கம்யூனலில் இருக்கவங்க போட மாட்டாங்க, ஓவரால் ரேங்க் வச்சு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோம். பட் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஒரே ரேங்க் ஒரே மார்க்கில் இருந்திருப்பாங்க போல். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து
ஒரு கம்யூனல்லேருந்து வந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க. மேபி அவங்கலாம் ஒரே கொஷின்ஸில் இருந்திருப்பாங்க. மேபி வந்து 160 அப்படின்ற மாரி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து 166 கொஷினுக்கே வந்து அவங்க ஒருத்தவங்க வந்து எக்ஸாமினேஷன் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது மேபி இவங்களும் வந்து 155 அந்த மாரி ஏன்னா ஒரே ரேஞ்சில் இருக்கிறனால அந்த கம்யூனல் அப்படின்றனால எல்லாம் ஒரே இதாக வருவாங்க போலப்பா. அதனால தான் இவ்வளோ வந்து இருக்குது. ஆனால் இது வந்து ஒருத்தவங்க அன்னைக்கே கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 6, 7 பேர் வந்து ரேங்க் டிஃபர் ஆகுது. ஆனால் எல்லாருமே ஒரே நாள் போகிறாங்க. ஸோ அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் தான் கவுன்சிலிங் நடக்குமா? ஒரு கம்யூனல் கூட தனியாக வைப்பாங்களா? அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதான் ரீசன். அதே மாதிரி இன்னுமே வந்து டிடபிள்யூ கேட்குறாங்க, தனியாக கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை சிஸ்டர்ஸ், நார்மல் கவுன்சிலிங் தான். ஆனால் பட் நீங்கள் ஓவரால் ரேங்க் முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறீங்க. நிறைய இதில் சொல்லிட்டேன். மேபி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரவங்களா கூட இருப்பீங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், பொறுங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோ. இப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து பிசியில் சர்ச் பண்ணுறீங்கன்னா பிசியில் இப்படி டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஹைஃபன் இதை பண்ணிவிட்டு உமன்னா உமன் போடுங்க. உமன் போட்டிங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் இவ்வளோ 60 ரிசல்ட் இருக்குது. இப்போ 60வது இதுக்கு போட்டிங்கன்னா கீழே வந்து இங்கே பாருங்கள் உமன் முல்டாக் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஸோ இந்த பாருங்கள் அப்புறம் பிசிஎம் உமனில் இங்கே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எது வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இது எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தேடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேடினீங்க மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க முடியும். ஏன் அப்படின்னா வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நீங்கள் பிசிக்கு பதிலாக இப்போது நான் எம்பிசிக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் போடணும். ஸோ இங்கே பாருங்கள் எம்பிசின்னு போட்டால் நாட் மேட்ச்னு வரும். ஏன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, ஸ்லைஸில் வந்து டிசியும் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ஸோ பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டுதான். ஸோ இப்போ நான் கடைசி பேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே இருக்கிறத எனக்கு காட்டும். இங்கே பாருங்கள். ஸோ டிசி உமனில் எவ்வளவு இருக்குது, உமன் பிளைண்டில் எவ்வளோ இருக்குது, உமன் டெஃபில் எவ்வளோ இருக்குது, முல்டால் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி. இதே நீங்கள் உமன் இல்லாமல் ஜென்ரல்னு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஜென்ரல் இருக்குது பிசியில். ஸோ இதில் நீங்கள் என்ன ஜென்ரல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்டிஎம்மா இல்லை வித்தவுட் பிஎஸ்டிஎம்மா நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பார்த்தா மட்டும் தான் ஓரளவு கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க முடியும். இல்லாட்டி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப்பிஸ்ட் நான் வந்து ஸ்பிட் அப் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கம்யூனலுக்கு, ஸோ எவ்வளோ கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டைப்பிஸ்ட்டு நான் வந்து இதுவும் போட்டிருக்கேன், கவுன்சிலிங் வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போதைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெமோ வரட்டும், கொஞ்ச நாள் முடியட்டும். நான் கண்டிப்பாக அகெயின் வந்து டெய்லி பேசிஸில் எப்படி போகும் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த டெய்லி பேசிஸ் எப்படி போகுன்றதை நான் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும்ப்பா. கொஞ்சம் கோச்சிக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோவில் எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.